வெயில் வந்தது, சூரியன் நெருப்ப கக்குச்சு. கிராமமே சேர்ந்து குளிர்ச்சிக்கான வழியை செஞ்சாங்க. வெள்ளை சுவர்கள் தென்னை ஓலையால கூரை அமைச்சாங்க. புற்களோட வாசனை சில்லுன்ற காற்ற வீசுச்சு. மண் பானைகள் குளிர்ச்சியை வீட்டுக்கு கொண்டு வந்தது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீண்டும் சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க. சூரியன் வானத்துல உச்சியில மின்னிக்கிட்டு இருந்தது. பூமி வறண்டு போய் மஞ்சேர்னு இருந்தது. லேசான காற்று வீசுது. அது மெல்ல மெல்ல தூசிய பறக்க விட்டது. தூரத்துல ஒரு மரத்துக்கு அடியில ஒரு மாடு நின்னுட்டு இருந்தது. தன்னோட வாலை அசைச்சுக்கிட்டு இருந்தது. கிராமத்துல நாலாபுறமும் அமைதி இருந்தது. இங்க கரண்டும் இல்ல, ஃபேன் ஓடுறதுக்கான சத்தமும் கேட்கல. சந்தாவும் ராஜுவும் உட்கார்ந்துருக்காங்க. சந்தா ஒரு பெரிய இலைய கையில வச்சுக்கிட்டு தனக்கு தானே காத்து வீசிட்டு இருந்தா. பக்கத்துல ராஜு ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவன் பார்க்க சோர்ந்து போய் இருக்கான். அவனோட நெத்தியில வேர்வை துளிகள். அவன் அப்படியே நின்னுட்டான். அப்புறம் அவன் தன்னோட கையால முகத்தை தொடச்சான். அப்புறம் அவன் மேல மின்ற சூரியனை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் தன்னோட கண்களை குறுகிக்கிட்டான். சந்தாக்கா, அந்த சூரியனை பாருங்களேன் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்பவே இவ்வளவு வெயில் அடிக்குதே, போக போக எப்படி இருக்கும்? ஆமா ராஜு, வெயில் காலம் வரப்போகுது. அப்புறம் நம்ம கிராமத்துல கரண்ட்டும் கிடையாது. அதனால ஃபேனும் ஓடாது. நமக்கான ஏற்பாடுகளை நாம தான் செஞ்சுக்கணும். ஏற்பாடா? எந்த மாதிரியான ஏற்பாடு? நாம என்ன சூரியனை மறைக்க முடியுமா? சந்தா சிரிச்சா. அப்புறம் எழுந்து நின்னா. அப்புறம் போலா மாமாவோட வீட்டை நோக்கி கைய காட்டினா. போலா மாமா வீட்டு வாசல்ல பெரிய காஞ்சி போன ஓலையை விரிச்சு போட்டாரு. வா, நாம போலா மாமா கிட்ட போவோம். அவரு கிராமத்தை எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கணுன்றத கத்து கொடுப்பாரு. அவங்க 2 பேரும் போலா மாமாவோட வீட்டு வாசலுக்கு போனாங்க. போலா மாமா தரையில உட்கார்ந்துருந்தாரு. அவர் சாதாரண வேஷ்டி அப்புறம் பனியன் அணிஞ்சிருந்தாரு. அவரை சுத்தி நாலாபுரமும் உலர்ந்த பனை அப்புறம் நிறைய தென்னை ஓலைகள் இருந்தது. அவர் தடியான மர ஊசினால அத தச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு நீளமான மூங்கில பிடிச்சிட்டு இருந்தாரு. அவரு பார்த்தாரு அந்த மூங்கில் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு. இதுக்கிடையில சந்தாவும் ராஜுவும் அவருடைய வாசலுக்கு வந்தாங்க. அவங்க பெரியவங்களுக்கு கை கூப்பி வணக்கத்தை செலுத்தினாங்க. காத்துல காஞ்சி போன புற்களோட வாசனை பரவி இருக்கு. வணக்கம் மாமா. வணக்கம் மகேஷ் அண்ணன். நீங்க இந்த ஓலைகளை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் பசங்களா, வாங்க உட்காருங்க. இந்த இலைகள் தான் நமக்கு நிழல். நீங்க மலையில கொடைய கொண்டு போற மாதிரி இந்த தென்னை ஓலை வெயில் காலத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு கொடை மாதிரி இருக்கும். நாம இந்த ஓலைய வச்சு தடியான கூரைய அமைப்போம். மண் கூரைக்கு மேல இந்த ஓலைய வச்சோம்னா சூரியனோட வெயில் உள்ள வராது. ராஜு அதுல இருந்து ஒரு ஓலைய கையில எடுத்தான். அது பெருசாவும் கொஞ்சம் அடர்த்தியாவும் இருந்தது. அத அவன் தன்னுடைய தலைக்கு மேல வச்சுக்கிட்டான். அப்புறம் மறைஞ்சுக்கிற மாதிரி நாடகம் ஆடினான். வாவ், இது ரொம்ப பெருசா இருக்கு. நானும் உதவி செய்யலாமா? தாராளமா. நீ இந்த ஓலைய மகேஷ் கிட்ட கொடுத்து நேரா வை பார்க்கலாம். சந்தா, நீ கயிறை எங்க கட்டுறதுன்னு பாரு. அவங்க 2 பேரும் சரின்னு தலையை அசைச்சாங்க. கொஞ்ச நேரத்துல மகேஷ் ஒரு மர ஏணியில ஏறி மேல நின்று இருக்காரு. அந்த ஏணி வீட்டோட மண் சுவர்ல வச்சிருந்தாரு. பயங்கரமான வெயில் நாள்ல சுவரெல்லாம் கொதிக்குது. கீழே ராஜு நின்னுட்டு இருக்கான். அவன் ஒரு கட்டு வெயிட்டான ஓலைய எடுத்தான். மேல அவர்கிட்ட கொடுத்தான். மகேஷ் அத தன்னோட கையால பிடிச்சுக்கிட்டாரு. பக்கத்துல சந்தா நின்னுட்டு இருக்கா. அவ திரிச்ச கயிறுனால ஓலைகளை கட்டிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. கவனம் ராஜு, மெல்ல மெல்லமா மேல அனுப்பு. அண்ணன், இந்த கூரை எவ்வளவு தடியா இருக்கும்? குறைஞ்சபட்சம் 3 பங்கு. கூரை எவ்வளவு தடியா இருக்கோ அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும். காத்து இந்த ஓலை மூலமா போச்சுன்னா அது குளிர்ச்சி ஆயிடும். நமக்கு வீட்டுக்குள்ள வெயில் தெரியாது. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மெல்ல மெல்ல கூரை களிமண்ல இருந்து அழகான பச்சை ஓலை கூரையா மாறிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டு கூரைக்கான வேலைகளை முடிச்சிட்டாங்க. இப்ப அவங்க ரோட்ல ஒன்னா நடந்துட்டு இருந்தாங்க. முன்னாடி அங்க சோனு மாமா, அதாவது அவரு ஒரு குயவன், அவரை பார்த்தாங்க. ஒரு பெரிய ட்ரம்ல வெள்ளை பவுடர்ல தண்ணிய கலந்துகிட்டு இருந்தாரு. தண்ணி மெல்ல மெல்ல கொப்பளிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பார்க்க பால் மாதிரி இருந்தது. சோனு மாமா, என்ன இது? நீங்க சுவர்கள்ல பாலை ஊத்த போறீங்களா? இல்ல கண்ணா, இது வெள்ளை சுண்ணாம்பு.
இத நீலத்தோட சேர்த்து நாம செவத்தல பூசணும். ஆனா ஏன் வெள்ளை நிறத்தால என்ன போகுது? ராஜு, அடர்த்தியான நிறம் வெயில புடிச்சுக்கும், ஆனா வெள்ளை நிறம் வெயில திருப்பி அனுப்பிடும். வீடு வெள்ளையா இருந்ததுன்னா அது சூரியனோட நெருப்ப உரியாது. பசங்க அவங்கள அதிர்ந்து போய் பார்த்தாங்க. அந்த வெள்ளை கலவைய தன்னுடைய விரல்களால மெல்ல மெல்ல தொட்டாங்க. அது குளிர்ச்சியா இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மகேஷ் பசங்களுக்கு ஒரு பிரஷ கொடுத்தாரு. அவர் சுவர்களுக்கு சுண்ணாம்படிக்க கத்து கொடுத்தாரு. சுவர் காஞ்சி போய் பிரவுன் கலர்ல இருந்தது. சந்தா பிரஷால அடிச்ச உடனே சுவர்ல பளிச்சுன்னு வெள்ளையா ஒரு கோடா மாறுச்சு. ராஜு அதை சீக்கிரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணான். அப்ப அவனுக்கு தன்னோட மூக்கு மேல அந்த வெள்ளை நிறம் பட்டுடுச்சு. ராஜு, நீயே வெள்ளை பேயா மாறிட்ட. நானும் வெயில அடிச்சு ஓட்டுறேன். இப்ப என்னுடைய மூக்கு சூடாகாது. கீழ்ப்பகுதியில அதிகமா சுண்ணாம்பு பூசு, ஏன்னா அங்க தரையோட சூடு அதிகமா இருக்கும். அவங்க அடுத்த 1 மணி நேரம் சுண்ணாம்பு அடிக்கிறதுல இருந்தாங்க. காபி நிறத்துல இருந்த சுவரு இப்ப வெள்ளை நிறத்துல சுத்தமா இருந்தது. வெள்ளை சுவர்கள் வெயில திரும்பி அனுப்புது. இப்ப சுவர்களுக்கு பக்கத்துல நிக்கிறது முன்ன மாதிரி சூடா இல்ல. இப்ப மதியம் ஆயிடுச்சு. ராஜு, சந்தா அப்புறம் போலா மாமா ரொம்ப தாகத்தோட மரத்தடியில உட்கார்ந்துருந்தாங்க. போலா மாமா அவங்கள தன்னோட வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போனாரு. அங்க ரொம்ப பெரிய வேப்ப மரம் இருந்தது. இங்க அதோட நிழல் ரொம்ப அடர்த்தியாவும் சில்லுன்னு இருந்தது. இப்ப நாம கரண்ட் இல்லாத ஃப்ரிட்ஜ பண்ண போறோம். ஏன்னா வெயில்ல தண்ணீரும் சாப்பாடும் சில்லுன்னு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கரண்ட் இல்லாத ஃப்ரிட்ஜா? அது எப்படி இருக்கும்? அதுல பேட்டரி இருக்குமா? இல்ல ராஜு, இது மண்ணு அப்புறம் தண்ணீரோட சக்தியால இயங்கும். மகேஷ், குழி தயாரா இருக்கா? மகேஷ் தரையில செய்யப்பட்ட ஒரு ரவுண்டான குழிய காட்டினாரு. அது குறைஞ்சபட்சம் 3 அடி ஆழம் இருந்தது. அடியில இருக்கிற மண் ஆழமாவும் ஈரப்பதமாவும் இருந்தது. பசங்க போய் அந்த குழி கிட்ட நின்னுக்கிட்டாங்க. சோமு மாமா 2 பெரிய மண்பானைய கையில எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பானை ரொம்ப பெருசா இருக்கு, அப்புறம் இன்னொன்னு அந்த அளவுக்கு சின்னது. அது பெரிய பானைக்குள்ளர போக முடியும். பாருங்களேன், முதல்ல நாம இந்த பெரிய பானைய இந்த குழிக்குள்ள வைப்போம். மகேஷ் அந்த பெரிய பானைய ரொம்ப கவனத்தோட அந்த குழிக்கு அடியில வச்சாரு. அப்புறம் அந்த குழிக்கும் பானைக்கும் இடையில இருக்கிற இடத்த மண்ணை போட்டு மூடினாரு. இப்ப என்ன பண்ணுவீங்க மாமா? இப்போ இந்த மணல்ல தண்ணி ஊத்துங்க. மண்ணு ஈரமா இருக்கணும். ராஜு சின்ன சின்ன பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்தான். அந்த தண்ணிய மணல்ல ஊத்தினாங்க. மண்ணு ஆழமா ஆயிடுச்சு. அந்த குழிக்கு பக்கத்துல இருக்கிற காற்று திடீர்னு கொஞ்சம் சில்லுன்னு உணர ஆரம்பிச்சது. போலா மாமா இப்ப அந்த சின்ன பானைய பெரிய பானைக்குள்ள வச்சாரு. 2 பானைக்கும் இடையில கிட்டத்தட்ட 2 இன்ச்சு இடம் இருந்தது. அவர் அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஈர மண்ணால நிரப்பினாரு. இப்போ நீங்க இதுக்குள்ள உங்களுடைய காய்கறிகள், பால், தண்ணி எல்லாத்தையும் வைக்கலாம். மேல் புறத்திலிருந்து இத ஈர துணியால நாம மூடிடலாம். அட, இதுக்குள்ள ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இது நிஜமாவே ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு. இது எப்படி மாமா குளிர்ச்சியா இருக்கும்? அதிகமான வெயில் இந்த பானை மேல பட்டதும் பானையில இருக்கிற தண்ணி ஆவியா மாதிரி மேல வரும். இந்த செயல்முறையில இது உள்ள இருக்கிற சூடு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும். பசங்க தலைய அசைச்சாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு விஞ்ஞான ரகசியத்தை கத்துக்கிட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. சூரியன் இப்போ மறைய ஆரம்பிச்சது. ஆனா காற்று இப்போ சூடாதான் இருக்கு. எல்லாரும் கிராமத்து கிணற நோக்கி போனாங்க. அங்க சில பெண்கள் அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணாங்க. வெயில் காலத்துல கிணத்து தண்ணீர் அடியில போயிடும். நாம இத சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் சில்லுன்னு தண்ணி கிடைக்கும். சந்தா கிணத்துக்கு பக்கத்துல வச்சிருந்த சின்ன சின்ன மண் பாண்டங்களை பார்த்தா. அவ அதுல இருந்து ஒன்னை எடுத்துக்கிட்டா. மாமா, நாம பறவைங்களுக்கு கூட ஏதாவது செய்யலாமா? அவங்களுக்கு தானே தாகமா இருக்கும். ரொம்ப நல்லா யோசிச்ச சந்தா. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து மரத்து மேல தண்ணீர் கிண்ணத்தை கட்டுவோம். பசங்க ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. அவங்க மண் பாத்திரத்துல சுத்தமான தண்ணீரை ஊத்தினாங்க. மகேஷ் அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அப்புறம் கயிறால அந்த பாத்திரங்களை வேப்ப மரம் அப்புறம் ஆலமர கிளைகள்ல கட்டி விட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு பறவை கூட்டம் அங்கேருந்து பறந்து ஒரு மண் கிண்ணத்துக்கிட்ட வந்ததுங்க. அதுங்க சத்தமிட்டுச்சு. அப்புறம் தன்னோட மூக்க தண்ணிக்குள்ளர விட்டுதுங்க. பசங்க கொஞ்சம் தூரத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க.
பாருங்க, அதுங்க தண்ணி குடிக்குதுங்க. இப்ப அவங்களுக்கும் வெயில் தெரியாது. வெயிலுக்கான ஏற்பாடு நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே உண்டு. போலா மாமா மரத்து அடியில போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. ஆனா பார்க்க சந்தோஷமா இருந்தாரு. இப்ப கிராமமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நிறைய வீடுகள்ல தென்னங்கூரைகள் இருந்தது. அப்புறம் சுவர்கள்லாம் நல்ல வெள்ளையாவும் ரொம்ப தெளிவாவும் தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கடினமா உழைச்சிருக்கீங்க. கடைசியா இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. ஓலப்பாயி செய்யணும். சந்தாவும் ராஜுவும் சரின்னு தலையை அசைச்சாங்க. அப்புறம் போலா மாமாவுக்கு ரெண்டு பக்கமும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்ப மகேஷும் வந்து அவங்க கூட உட்காந்துக்கிட்டாரு. எதிர்க்க சூரியன் மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு இருக்கு. பகல் இங்கேயே முடிவடைஞ்சது. மறுநாள் சந்தாவும் ராஜுவும் போலா மாமாவோட வீட்டுல கட்டில்ல உட்காந்துருந்தாங்க. போலா மாமா உட்காந்து ஷர்பத் பண்ணிட்டு இருந்தாரு. மகேஷ் ஓலையால செஞ்ச சில பாய்களை எடுத்துட்டு வந்தாரு. இந்த ஓலையில இனிமையான அப்புறம் மணல போல ஒரு வாசனை வந்தது. இந்த ஓலப்பாய ஜன்னல் கதவுகள் இதுக்கு தொங்க விடணும். சந்தாவும் ராஜுவும் மகேஷுக்கு உதவி செஞ்சாங்க. அப்புறம் ஓலைப்பாய தொங்க விட்டாங்க. அப்புறம் சந்தா ஒரு மகள தண்ணிய வச்சுக்கிட்டு அந்த ஓலைப்பாயில நாலாபுறமும் தெளிச்சா. வாவ், என்ன அருமையான வாசனை வருது, அப்படியே மண்ணை போல. அப்புறம் பாரு ராஜு, வெளியில இருந்து சூடான காத்து வருதுல்ல, இந்த ஈரமான ஓலை மேல பட்டு உள்ள குளிர்ச்சியா காத்து வருது பாரு. ராஜு ஜன்னலுக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டான். அவன் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டான். அப்புறம் குளிர்ந்த காற்றை உணர ஆரம்பிச்சான். அவனுக்கு இந்த காத்து கூலரை விட ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இப்ப கொஞ்சம் கூட வெயில் தெரியல, இது உண்மையிலேயே மேஜிக். மதியம் வரைக்கும் போலா மாமாவோட ரூமு கிராமத்துல மத்த வீடுகளை விட இவரோடது ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. மத்த கிராமத்து ஜனங்க போலா மாமாவோட வீட பார்த்தாங்க. அவங்க அந்த வெள்ளை சுவரு அப்புறம் அந்த ஓலைப்பாய பார்த்தாங்க. இருந்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அட போலா அண்ணன், உங்க வீட்டுக்கிட்ட ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இதை எப்படி செஞ்சீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதெல்லாம் இந்த பசங்களோட உழைப்பு. இவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, மின்சார உதவி இல்லாம நாம இயற்கையோட சேர்ந்து நம்மள எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கணும்னு கத்துக்கிட்டாங்க. கிராமத்து ஜனங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னு. அப்புறம் கிராமத்தோட எல்லா வீடுகளையும் இதே மாதிரி தயார் பண்ணுவோன்னு. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்குவோம். நாம மொத்த கிராமத்தையும் குளிர்ச்சியாக்கிடுவோம். எல்லாரும் சரின்னு சொல்லி தலையாசாச்சாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ராஜு தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஓலை பாய்களை தயாரிக்க ஆரம்பிச்சான். சந்தா மக்களோட வீட்டு சுவர்கள்ல வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு உதவி செஞ்சா. மகேஷ் அண்ணன், போலா மாமா, சோமு மாமா ஓலைய வச்சு கூரை பண்ணிட்டு இருந்தாங்க. மெல்ல மெல்ல ஒவ்வொரு வீடும் தயாராயிடுச்சு. ஜன்னல்ல ஓலை பாய தொங்க விட்டாங்க. அப்புறம் அதுல தண்ணிய தெளிச்சாங்க. இப்ப எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சது. மக்கள் வெயில்ல இருந்து தப்பிச்சு நிம்மதியா இருந்தாங்க. கிராமமே ஒண்ணு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்கலாம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் வெயில் தன்னுடைய உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. சூரியன் பயங்கரமா கொதிச்சுது. ஆனா கிராமத்துல நிம்மதி இருந்தது. மக்கள் அவங்க ஓலை குடிசைக்கு கீழே அவங்கவுங்க வாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. இப்ப யாரும் வெயில பத்தி குறை பேசுறதே இல்லையே. இங்க சந்தாவும் ராஜுவும் அவங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தாங்க. சந்தா தரைக்கடையில இருக்க குளிர்ந்த பானையில இருந்து மாம்பழ ஜூஸ் வச்சிருக்கிற ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்தா. இந்த ராஜு, குளிர்ந்த மாம்பழ ஜூஸ், இது நம்மள லூல இருந்து காப்பாத்தோம். ராஜு அதை எடுத்து குடிச்சான். அவனோட முகம் சந்தோஷத்துல மலர்ந்தது. அக்கா, இது சிட்டில இருக்கிற ஃப்ரிட்ஜை விட ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்புறம் இதுல எந்த சத்தமும் இல்ல. ஆமா, இது இயற்கை வளம். அப்பதான் வெளியில இருந்து போலா மாமாவோட குரல் கேட்டுச்சு. அவர் அவங்கள கூப்பிடுறாரு. வாங்க பசங்களா, நாம எல்லாரும் கதை கேட்போம். சந்தாவும் ராஜு ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. அவங்க சீக்கிரமா அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா பசங்களும் ராஜு அப்புறம் சந்தாவோட ஒன்று கூடினாங்க. ஊருக்கு நடுவில் இருக்கிற ஆலமரம் ரொம்ப பெரிய மரம். அதோட இலைகள்லாம் அடர்த்தியா இருந்தது. அங்க தண்ணி கிண்ணங்கள் இருக்கிறதுனால நிறைய பறவைகளும் அதோட கிளைகள்ல ஓய்வு எடுத்துட்டு இருக்குங்க. மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஈரமான மண்ணால காற்று ரொம்ப சில்லுன்னு இருந்தது.
சரிங்க பசங்களா, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நான் கத்துக்கிட்டது என்னன்னா, வெள்ளை சுண்ணாம்பு வெயில விரட்டும், அப்புறம் மண்பானை, ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ். நான் கத்துக்கிட்டது என்னன்னா, அப்படி நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வேலை செஞ்சா, அப்புறம் பழைய விதங்களை பயன்படுத்தினா நமக்கு மிஷினோ இல்ல கரண்டோ தேவைப்படாது. அப்பதான் மகேஷும் அங்க வந்துட்டாரு. அப்புறம் நாங்க இதையும் கத்துக்கிட்டோம். இயற்கை நம்மளுடைய நண்பர்கள். இயற்கையை நாம கவனிச்சுக்கிட்டோம்னா அது நம்மள கவனிச்சுக்கும். எல்லாரும் கைய தட்டினாங்க. சூரியன் மறைய ஆரம்பிச்சது. அப்புறம் வானம் அழகான நீல நிறத்தால நிறைஞ்சிடுச்சு. பார்க்க கிராமம் அமைதியா இருந்தது. அப்புறம் நீண்ட வெயிலுக்கும் தயாரா நிக்குது. ராத்திரி ஆயிடுச்சு. கிராமத்து வீடுகளோட வெண்மையான சுவர்கள் நிலா வெளிச்சத்துல லேசா மின்னுது. இங்க தெருக்கள்ல எந்த விளக்கும் கிடையாது. இருந்தாலும் இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. லேசான காற்று வீசுது. அப்புறம் மேற்கூரையில இருக்கிற ஓலைகள் மெல்ல மெல்ல அசையுது. சலங்கிய போல சத்தம் கேக்குது. சந்தாவும் ராஜுவும் வீட்டு வாசல் கதவு கிட்ட நின்னுக்கிட்டு வானத்துல மின்னிட்டு இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா, அடுத்த வெயில் காலத்துல கூட நம்ம இதைத்தான் செய்வோமா? ஆமா ராஜு, இது நம்ம பாரம்பரியம். அப்ப இது வரைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க திரும்பி உள்ள போயிட்டாங்க. வானத்துல நிலா வெளிச்சம் ஒளிர்ந்துகிட்டு இருந்தது. நம்மளோட கதை இங்க முடிவடைகிறது.